வணக்கம். பிக் பாஸ் டே 15 இன்றைக்கி தீபாவளி செலிப்ரேஷனுங்கிறதுனால பிக் பாஸ் ஹவுஸே ஒரே செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க. ஸோ அதனால் பெருசாக கான்டென்ட் இல்லை, பெருசாக கான்ஃப்ளிக்ட் இல்லை. ஸோ அதனால் இன்னைய வீடியோவை ரொம்ப பெருசாக பண்ணாமல் அந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்னைய எபிசோடோட ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அகெயின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சூப்பராக தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து எல்லாருமே வந்து சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வேறு என்ன, இனி எபிசோடுக்கு போகலாம். இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா எல்லோரும் தீபாவளிக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அப்படிலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் திவாகர், இன்னொரு பக்கம் அங்கே ஃபுல்லாக பாய்ஸ் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ துஷாருக்கும் இன்னொரு பக்கம் அரோராக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன். அரோரா வந்து துஷார்ட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்குது, நேற்று நைட்டு என்ன டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் துஷார் அண்டு இன்னொரு பக்கம் கம்ருதீன் வந்து நைட்டு பேசியிருப்பாங்க போல இருக்குது அந்த பிரச்சனைக்கு அப்புறம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கம்ருதீன் சொல்லியிருப்பார் போல இருக்குது, நேற்று விஜய் சேதுபதி சொன்னதை நோட்டீஸ் பண்ணியா, ஏன்னா உன்னையே தான் சொன்னார், ஆக்சுவலாக உன்னையும் அரோராவையும் தான் சொன்னார், ஏன்னா நீ அவளோட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க, நீ இங்கே வந்து சாதிக்கணும்னு வந்திருக்க, ஸோ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணு, இதில் வந்து டைமை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்குது. இதை வந்து அப்படியே வந்து இவர் அரோராட்ட சொல்கிறாரு. அப்போ துஷார் வந்து அவரே சொல்கிறாரு, எனக்கு விஜய் சேதுபதி சொல்லும்போது எங்கள் 2 பேர்த்த தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உடனே வந்து அம்மா வந்து கண்ணை வடிச்சிட்டு போகிறாங்க, கண்ணில் தண்ணி வச்சுட்டு போகிறாங்க. என்ன சொன்னா, இப்படி இவ்வளோ நாள் என் கூடவே இருந்துட்டு நேற்று நைட்டு வரைக்கும் நீ தான் பெஸ்ட்டு, நீ தான் வந்து உலகத்துலேயே ரொம்ப சூப்பரான பொண்ணு அப்படின்லாம் பேசிவிட்டு அடுத்த செகண்டே இது மாதிரி பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ உடனே இதுதான் டைம்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஆதிரே வராங்க. ஆதிரே வந்து நான் அவனை பற்றி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவன் வந்து நம்ம நல்லா பேசிகிட்டு இருந்தால் ஒரு மாதிரி நம்மளை பற்றி பேசுவான், அதுக்கப்புறம் நம்ம வந்து சண்டை போட்டோன்னா வேறு மாதிரி பேசுவான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அந்த வேலையை இன்னொரு பக்கம் ஆதிரையும் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் அரோராவும் பண்ணிகிட்ருக்காங்க. கம்ருதீன்னாச்சும் இப்போ தான் பேச ஆரம்பித்தார். ஆனால் ஆதிரே ஆகட்டும் அரோரா ஆகட்டும் இவரை பற்றி ஏற்கனவே நிறைய கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பண்ணது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதாவது அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு ஆதிரை வந்து ஒரு பக்கம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அரோரா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சைடு பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எல்லா பள்ளியும் தூக்கி கம்ருதீன் போடுறதுல வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. எல்லார் பக்கமே தவறுகள் இருக்குது. எஸ்பெஷலி ஒரு உண்மையான நட்பு, இல்லை நட்பை தாண்டி இது வந்து ஒரு காதல்னாவே வச்சுக்கலாமே அரோராக்கு அப்படின்னா, அரோராக்கு முதல்ல கேப்டன்சி எடுத்து தூக்கும்போது உண்மையிலே துஷாருக்கு நல்லா அட்வைஸ் பண்ணி, இல்லை இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிருக்கணும். இல்லைன்னா வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி சொல்கிறாரு, பர்டிகுலராக நீ வந்து நல்லா யோசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனாச்சும் தன் நண்பனுக்கோ இல்லை காதலனுக்கோ என்ன பண்ணியிருக்கணும், இல்லை துஷார் இனிமேல் வந்து நம்ம கொஞ்சம் டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம், நீ கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணு, என்னால் உன் கேம் கெட்டு போயிட வேணாம் அப்படின்னு பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த அம்மா அது எதுவுமே பண்ணலை. இந்த அம்மாவுக்கு தேவை என்னென்னா துஷாரோட பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க துஷாரோடு இருக்கிறது மூலமாக அவங்களுக்கும் கான்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களும் ஸ்க்ரீனில் ஸ்ப்ரேஸில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. எப்போல்லாம் துஷார் வந்து வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு தெரியுதோ அப்போல்லாம் வந்து கம்ருதீன் வந்து தேவைப்பட்டார். அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, துஷாருக்கு ஒரு பொறாமை ஏற்படுத்துறதுக்கு கம்ருதீன் தேவைப்பட்டார். இப்போ கம்ருதீன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் எனிவே கம்ருதீன் வந்து திருப்பி அங்கே போக மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. எப்போ வந்து இன்னொரு பக்கம் இவங்க வந்து கூப்பிட்டாலும் அவர் போகிறதுக்கு ரெடியாக தான் இருப்பார். ஏன்னா அவர் அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்கார். இதுக்கு நடுவில் இவங்க கொஞ்சம் தள்ளி போனோன்னே இன்னொரு பக்கம் பாரு வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது. அவங்க வந்து இவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்து இது கரெக்டாக இருக்கான்னு கேட்குறதாகட்டும், மேட்சிங்காக இருக்கிறதான்னு கேட்குறதாகட்டும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையிலே ஒரு பக்கம் இவங்க பண்ணாங்களா, இல்லை ஆதிரை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. இது மாதிரி ஒரு சேஞ்சிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கான்வர்சேஷன் போணுச்சு. இது ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு நாள் இந்த வாரம் வந்து ஒரு புது வாரமாக இருக்கட்டும், எஸ்பெஷலி வந்து லாஸ்ட் டைம் பண்ண தப்பெல்லாம் இந்த வாரம் பண்ணாமல் நீங்கள் ஒரு சூப்பர் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கனிட்ட சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ஒவ்வொருத்தராக நேம் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், எஸ்பெஷலி வந்து அதான் யாரெல்லாம் இந்த 2 வாரத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர் எல்லாத்தையும் நேம் பண்ணி இதை வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் சில பேரை மட்டும் விட்டுட்டார்ல. ஸோ யாரை விட்டார்னா, ஆக்சுவலாக துஷார், இன்னொரு பக்கம் ஆதிரை, அரோரா எல்லாரையும் விட்டார்.
யாரெல்லாம் வந்து அதில் முக்கால்வாசி பேர் பசங்க தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கால்வாசி பேரில் ஐ திங்க் எல்லாருமே பசங்க தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ பிக் பாஸ் சொன்னார், ஏன் உங்கள் பேர்லாம் சொல்லேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் என்ன உங்களோட டேலண்ட் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ உங்களோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் காட்டுறதுக்கு வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. அப்போனாச்சும் இன்னொரு பக்கம் அரோராக்கோ துஷாருக்கோ ஏறுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏறுறதெல்லாம் வேறு எதுவாக இருக்குது. ஆனால் இந்த கேமை பார்த்தினா எண்ணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நடுவில் வினோத் அண்ட் திவாகருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன், அது ஒரு சண்டை மாதிரி போக போகுதுன்னு நம்ம போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க வந்து ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிளாஸில் ஒரு சீனை வந்து எனாக்ட் பண்ணுறதுக்காக இப்போ இவங்க யார் பேருன்னா வியனா வந்து இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க திவாகருக்கு. திவாகர் வந்து அவரோட மேனரிசம்லேயே பண்ணுறாரு போல இருக்குது, அதை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் போகுது. திவாகர் என்ன நினச்சிட்டாரு, இவங்க வந்து இல்லை இவங்க வந்து எனக்கு நடிக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நடுவில் வினோத்தும் வந்து ஏற்கனவே நீ வந்து நடிப்பு அரக்கன்லாம் கிடையாது, உனக்கு நடிக்க தெரியல, சொல்கிறது நடிக்க தெரியலன்னு என்னடா நடிக்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு புரியல என்னென்னா வினோத் வந்து ஃபன்னுக்காக இது பண்ணுறாரா இல்லை வேணினே வந்து அவர் மேலே உள்ள காண்டில் பண்ணுறாரா? ஏன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வேணினே கான்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலைங்க. உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஆனால் இது வந்து ஒரு நட்பு ரீதியாக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா திவாகர் யார்ட்டையும் வாடா போடான்னு இவங்கெல்லாம் பேசலை. நீங்கள் வந்து போடா நீ ஏடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்களேன்னு. அப்புறம் கனி வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளவங்களை அதாவது இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் உள்ளவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அதுக்கு சரியான ஒரு ஆள் வேணும். 2 சைடுமே பேசுகிற மாதிரி ஒரு ஆள்னா விக்ரம் வந்து கரெக்டாக இருப்பார். அதுக்கப்புறம் அங்கே கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க வந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா யாரையோ செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு கரெக்டாக பேர் ஞாபகம் வரல. ஒரு ஆள் அங்கே வந்து அவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஆளை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இது பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து 2 பேர் அங்கே வந்து போகலாம் அப்படிங்கும்போது இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்குறாங்க, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து 2 பேர் வேணும்னா யார் வேணும் அப்படிங்கும்போது இவங்க FJ அண்ட் இன்னொரு பக்கம் சபரியே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஓவராக பேசிக்கிட்டே இருக்காங்க, இங்கே வந்து நாங்கள் இதை பண்ணியிருப்போம் அதை பண்ணியிருப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கிறாரு. ஸோ இப்போ இதில் FJவும் இன்னொரு பக்கம் திவாகருங்கிற சபரியும் வின் பண்ணிட்டா அவங்க 2 பேரும் யார் இந்த டீம்லேருந்து இங்கே போகக்கூடாது அப்படிங்கிற இங்கே அந்த டீம்லேருந்து இங்கே தூக்கலான்னு முடிவு பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க வந்து பாருவையும் இன்னொரு பக்கம் வியனாவையும் செலக்ட் பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான நாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. நாமினேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதுக்கு மேலே இங்கே வந்து இந்த ஃப்ரீ பாஸ்க்கு வந்து யார் அப்படிங்கும்போது ஒரு பக்கம் திவாகருக்கு போகுது, இன்னொரு பக்கம் ஐ திங்க் FJக்கு போகுது. அப்புறம் இந்த வாரம் நாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத லிஸ்ட்டாக இருக்குது. பாரு இல்லை, கெமி இல்லை அப்படின்னு நிறைய பேர் இல்லை. அங்கே உள்ள எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி ஆச்சரியமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த என்ன படம் விக்ரமோட தம்பி வந்து நடிச்சிருப்பார்ல, தம்பிங்கிற பையன் விக்ரமோட பையனா துர்விக்ரம் துர்விக்ரம் நடித்த அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு தெரியுமா? பீஸ்ட் இல்லைங்க, அது பேர் என்னங்க சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் நல்லா இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன், மாரி செல்வராஜோட படம். ஸோ டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள், நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த படத்தோட என்ன சொல்கிறது லைக் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் தான் பிக் பாஸ் எபிசோடில் நடந்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீ பிக் பாஸ் எபிசோடை பற்றி? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. You're safe, hard in, but I found it, homie, been cracked.